Hi everyone, this is Malar here. Today ஒரு updated indicator பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ updated indicator in the sense like இந்த indicator பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதில் சம் கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம இண்டிகேட்டர் அக்சஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக ஸோ அந்த இண்டிகேட்டரில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்தா நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம அதில் ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்க்குறோம், என்ன மாதிரியான பேக் டு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர் இஸ் நத்திங் பட் இஎம்ஏ, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த இஎம்ஏ அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைக் என்னென்னா, இந்த மாதிரி நமக்கு இப்போ மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது, ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் அப்படின்னு நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டில்ஸ் கூடவே வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லைனை தான் வந்து இஎம்ஏ லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இஎம்ஏ வந்து 5 இஎம்ஏ, 10 இஎம்ஏ, 100 இஎம்ஏ, 50 இஎம்ஏ, ஸோ என்ன இஎம்ஐ நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிப்போம். ஸோ அது என்ன, அது இந்த 5, 50 அப்படின்றது என்னென்னா, 50 இஎம்ஏ அப்படின்னா லாஸ்ட் 50 கேண்டில்ஸ் உடைய ப்ரைஸ் வெயிட்டை பேஸ் பண்ணி, அதாவது ஆவரேஜ் வெயிட்டை வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க, மோர் வெயிட். ஸோ அந்த வெயிட்டை பேஸ் பண்ணி அந்த லைன் வந்து அந்த கேண்டில்ஸ் கூடவே ரன் ஆகும். ப்ளஸ் இந்த இஎம்ஏ வந்து ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி போகும்போது இது அப் ட்ரெண்டில் இருக்குது, இஎம்ஏ லைனுக்கு கீழே வந்துட்டு இந்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை ட்ரெண்ட் டைரக்ஷன், ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இஎம்ஏ நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த இஎம்ஏவை வச்சு நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி, ஸோ என்ன மாதிரியான என்ட்ரி எடுக்கும் போது, என்ன டைம் ஃப்ரேமில் எடுக்கும் போது நமக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம கொடுத்துருக்க இந்த அப்டேட்டட் இண்டிகேட்டரில் நம்ம என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து ஒரு இஎம்ஏ லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த இஎம்ஏ லைனுக்கு டச் இல்லாத ஒரு க்ரீன் கேண்டில், ஸோ டச் இல்லாத ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த க்ரீன் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும், பிரேக்ஸ் த ஹை. ஸோ ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது தான் பைக்கான கண்டிஷன். சேம் லைக் செல்க்கான கண்டிஷன், இஎம்ஏ லைனுக்கு டச் இல்லாத ஒரு க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த செல்க்கான கண்டிஷன். ஸோ வித்தவுட் டச்சிங் த இஎம்ஏ லைன். ஸோ இதுதான் இதோடைய மெயின் ரீசன். ஸோ நார்மலாக வந்து ஏன்னா இஎம்ஏ லைன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா, நார்மலாக நிறைய பேர் ஜஸ்ட் கிராசிங் வரும்போது என்ட்ரி எடுக்கணும், ஸோ கீழே டவுன் ட்ரெண்டில் கிராசிங் இருக்கும்போது என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா, இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு அதில் ஃபைன் டியூன் பண்ணி டச் இல்லாத க்ரீன் கேண்டில், டச் இல்லாத ரெட் கேண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு சில ஃபேக் என்ட்ரிஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டர், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ண மாதிரி தான் நம்ம ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம சார்ட்டில் நம்மளோட இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். திஸ் சேனல் இஸ் ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் ஒன்லி, நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஆல்வேஸ் டூ வித் யுவர் ஓன் ரிசர்ச். ஸோ நான் உங்களுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சார்ட்டில் நம்மளோட இண்டிகேட்டரை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இண்டிகேட்டருடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணி ட்ரேடிங் வியூவில் எப்படி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இண்டிகேட்டர் நான் இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 இஎம்ஏ ஆல்கோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இண்டிகேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் மார்க்கெட், இன்றைக்கான மார்க்கெட் இங்கே இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இது வந்து இஎம்ஏ லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் டார்க்கன் பண்ணி காமிக்கிறேன். லைக் அப்போது இஎம்ஏ லைனு ஒரு திக்னஸ். ஸோ இதுதான் இஎம்ஏ லைன். ஸோ இந்த இஎம்ஏ லைன் நம்ம என்ன இஎம்ஏ வேணால் கொடுக்கலாம், 5, 10, 50, 100 அந்த மாதிரி ஏதோ ஒரு இஎம்ஏ லைன் கொடுக்குறோம். ஸோ இந்த இஎம்ஏ லைனுக்கு மேலே டச் இல்லாத க்ரீன் கேண்டில். ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் இங்கே தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டச் இல்லாத க்ரீன் கேண்டில். ஸோ இந்த க்ரீன் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆரோ இண்டிகேட்டர் காமிக்குதா, ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் போகணும். இதுக்கு சம் டார்கெட் ஸ்டாப் லாஸ் நான் செட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டச் இல்லாத க்ரீன் கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே நமக்கு லாங் எடுக்குது. இதே மாதிரி புட்டுக்கான செல்க்கான இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, இஎம்ஏ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகிற டச் இல்லாத ரெட் கேண்டில். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக நமக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பெருசாக டவுன் ட்ரெண்டுக்கு வரல. ஸோ நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இது இஎம்ஏ லைனுக்கு கீழே டச் இல்லாத ஒரு ரெட் கேண்டில், ரெட் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணும்போது இங்கே நமக்கு ஷார்ட் போகுது. ஸோ அதில் நம்ம ஒரு டார்கெட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் லாங் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நம்மளோட இண்டிகேட்டர் மூலயமா அக்சஸில் காமிக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது.
ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்புட்ஸ் இஎம்ஐ லைன். நான் என்ன இஎம்ஐ கொடுக்குறேன், இந்த இடத்துல நான் 5 கொடுக்கலாம், இல்லை 10 இஎம்ஐ கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், இல்லை 100 இஎம்ஐ கொடுக்கலாம். ஸோ எனிதிங் எல்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் 5 இஎம்ஐ கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் டெஸ்ட்டு லாஸ்ட் ஒரு இது லைக் ஒரு 6 months to 7 months அந்த மாதிரி பேக் டெஸ்ட் இருக்குது. இன்ட்ராடே செஷன் கொடுக்குறேன். மேக்ஸிமம் டே ட்ரேட் வந்து 2 ட்ரேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுடைய விஷ், நீங்கள் எவ்வளோ ட்ரேட்ஸ் வேணாலும் போட்டு செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு ஜஸ்ட் சிம்பிள் ஒரு 60-40 டார்கெட் ஸ்டாப் லாஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பேக் டெஸ்ட்டில் காமிக்கும். இங்கே மெட்ரிக்ஸ் போனீங்கன்னா ஸோ ஒரு கிராஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ லைக் 50% ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்து ட்ரா டவுன் அண்ட் தென் பிஎன்எல் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் போனீங்கன்னா இன்றைக்கி என்ன ட்ரேட் போச்சு, எத்தனை மணிக்கு என்ட்ரி எடுத்துச்சு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிச்சு அப்படின்ற வைஸ் உங்களுக்கு எல்லாமே இதில் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ட்ரேட்லேருந்து எது வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் வந்து அப்டேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டாக இதில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதில் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நிறைய டைம் ஃப்ரேமில் லைக் இப்போ இதையே வந்து நான் வந்து ஒரு 5 minutes வைக்கிறேன் அப்படின்னா 5 minutes வரும்போது உங்களுக்கு இங்கே ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 5 minutes இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இன்புட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிற லைக் உங்களுடைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி இது நிஃப்டியில் மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம், சென்செக்ஸில் பண்ணலாம், ஃபின் நிஃப்டி பண்ணலாம். என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்குன்னு தோணுதோ அந்த ப்ராடக்ட்டில் போட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஒரு பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களால் முடியும் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஃபுல் டைம் உங்களால் மார்க்கெட் வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை நான் ஜஸ்ட்டு என்னுடைய ஃபைண்டிங்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், பட் இதை என்னால் லைவ்ல என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னா இது ஆட்டோமேஷன்லேயே எங்களுடைய டீம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய மேக்ஸ்ட்ரா ஆல்கோவில் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஸோ நம்ம இதில் ட்ரேடும் நம்ம ஆட்டோமேஷனில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த ஆல்கோ பற்றியோ இல்லை இண்டிகேட்டர் பற்றியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அப்டேட்டட் இண்டிகேட்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.